ஓகே. பிரான்ஸே வளர்ந்த நாடுகளே, ஏன்னா அவன் ஊரில் பண்ண தெரியாதானா தெரியும், ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். நம்ம சீப்பாக பண்ணுறோன்றதுனால பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்மளை கொடுத்து லான்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த டெக்னாலஜி நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காட்டு நாசாக்கு நம்ம விஞ்ஞானிகளும் ஒரு டையை போட்டு கற்றுக்கிட்டாங்க. தொழிலை வந்து கற்றுக்கிட்டது ரஷ்யாவில் போய் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், அமெரிக்காவில் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் நம்மளோட ஓன் டிசைன். ஆனால் பேசிக் நம்ம இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆனால் இதெல்லாம் வெளியில் தெரியாது. நம்ம இவன்ட்ட இருந்து கற்றுக்கிட்டோமா அவன்கிட்ட இருந்து, ஆனால் நம்ம இப்போ ஓனாக நம்ம கடை நடத்துகிறோம். சரியா, நம்மளே கண்டுபிடிப்பதில்லை. ஆனால் வேற எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. அப்படி கற்றுக் கொடுத்தாலும் சரி அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் இருக்குது எல்லாமே. இப்போ ஏர் டிஃபென்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து அயன் டோம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த அயன் டோம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். இந்த ஃபஸ்ட் டைம் அயன் டோம் வச்சு நடக்கிற சண்டை. அதுலேயும் ஹமாஸ் அடித்த 5000 மொத்தமாக 5000 ராக்கெட் ஏவுனா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து இருக்கிறது அமெரிக்காட்ட வாங்கினதில்ல, அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம செஞ்சது தான். அந்த HALHLன்னு 400 நம்ம பண்ணது தான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, மாடல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உருவாக்குனது. அதை வச்சு தான் நேற்று பயன்படுத்தி 100% அது சக்ஸஸ்.